மினாலய தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்கத்தை முதலிலே பார்க்கலாம். இன்று ஆங்கில தேதி 5/2/2019 செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை பிரதமை திதி. இன்றைய சந்திராஷ்ட நட்சத்திரம் என்னவென்றால் ஆயில்யம் ராசி, கடக ராசி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமை பிறந்தார்களோ, யாரெல்லாம் அவிட்டம், மிருகசிரீடம், சித்திரை என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் எஞ்சோதிடப்படி 9, 18, 27 பிறந்தார்களோ, மேலும் யாரெல்லாம் 7, 16, 25 என்ற தேதியிலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் அஸ்வினி, மகம், மூலம் என்ற நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் தெற்கு திசையை தங்களுடைய தலைவாசலாக பெற்றார்களோ, யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடுகிறார்களோ, திருமண நாள் கொண்டாடுகிறார்களோ, அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். மேலும் இன்றைய தேதியிலே ஒரு விசேஷம் என்னவென்றால், இதுவரையிலே மீனத்திலே சஞ்சரித்த செவ்வாய் இன்று இரவு மேஷத்தை நோக்கி வருகிறார். மேஷத்திலே சஞ்சாரம் செய்ய உள்ளார். இனிமேல் அனைத்து ராசிகளுக்கு உரிய தினப்பலனை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலிலே மேஷ ராசியினுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தோமானால், அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய மேஷ ராசிக்காரர்களே, தைரியத்திற்கும் துணிச்சலுக்கும் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய, தலைமை தாங்கக்கூடிய பண்பு நிறைந்தவர்களே. உங்களுடைய இன்றைய பலன் என்று நாம் பார்க்கும் பொழுது, இன்றைய தினத்தில் இருந்து உங்களுடைய தைரியமானது கூடும். இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் கட்டுக்கு அடங்கும். சகோதரருடைய வகையிலே ஆதாயம் கூடும். யாரெல்லாம் நிலத்தை வைத்து தொழில் செய்கின்றார்களோ, ரியல் எஸ்டேட் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு பொற்காலம் தொடங்குகிறது. மேலும் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் என்று சொல்லப்படுபவர்களுக்கும் இது ஒரு அற்புதமான தினமாக இருக்கிறது. இப்பொழுது ரிஷப ராசியினுடைய பலாபலனை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால், கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசிரீடம் 1, 2 என்ற 9 பாதங்களை உள்ளடங்கிய ரிஷப ராசிக்காரர்களே, நிதானத்திற்கு பேர் போனவர்கள். ஆடம்பரமாகவும் அலங்காரமும் வாழ்க்கை நிறைந்தவர். பிறருடைய வளைவு, நெளிவு, சுழிவு அறிந்து
அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள். இன்றைய தினத்திலே ஒரு தூரதேச பயணம் இருக்கிறது. உங்களுடைய அந்த ஆதாயம் என்பது இன்றைய அளவிலே ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சற்று கூடுதலாக இருக்கும். மூத்த சகோதரனுடைய உதவி கிடைக்கும். மேலும் ஒரு உற்சாகமான இந்த நாளிலே ரிஷபராசியை சார்ந்த பெண்கள் ஆடம்பர பிரியர்களாக இருக்கின்றவர்கள் ஆபரணங்களையும் சொத்து சேர்க்கையும் உள்ளவர்கள். மேலும் உங்களுக்கு அந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை பெறுகின்ற ஒரு அருமையான நாள் இன்றைய நாள் என்றால் மறுக்க முடியாது. மிதுன ராசியினுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ளடங்கிய 9 பாதங்கள் மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய நுண்ணறிவுக்கு பேர் போனவர்களே, இரட்டை வருமானம் பெறக்கூடிய மிதுனராசிக்காரர்களே, உங்களுடைய அறிவுத்திறனால் எந்த பிரச்சனையும் எளிதாக சமாளிக்கக்கூடியவர்களே, இன்றைய தினம் உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கண் வைக்க வேண்டும். மேலும் சகோதர உறவிலே பலம் பெற இன்று அவர்களோடு அனுசரித்து செல்ல வேண்டும். இன்று ஒரு லாபம் உங்களை வந்து அடைவதால் நிதானித்து செயல்பட்டால் வெற்றியே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். கடக ராசியினுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு இதிலே உள் அடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது, புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய கடக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதா மனக்குழப்பம் வரும். எதிலும் நிதானத்தன்மை இருக்காது. ஆகையால் ஆக்கப்பூர்வமான பயன்பாடு உள்ள அனைத்து விஷயங்களையும் தள்ளி போட்டு பயணத்திலே கவனம் செலுத்தி விபத்து ஆபத்து வராத இருக்க உங்களுடைய முன்னோர் வழிபாடும் உங்கள் வீட்டிலுடைய பெரியவர்கள் ஆசீர்வாதமும் குறிப்பாக அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்று உங்கள் காரியத்தை நீங்கள் தொடங்கும் பொழுது வெற்றியே தவிர தோல்வி இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய சிம்ம ராசிக்காரர்களே, நிர்வாக திறனிலே, தலைமை ஏற்கின்ற பண்பிலே, அரசாங்க உத்தியோகத்திலே, பெரிய பதவிகளிலே உங்களை அடிக்க ஆள் இல்லை. இன்றைய தினத்திலே உங்கள் அன்னையின் மீதும் தந்தையின் மீதும் கவனம் செலுத்தி அவர்களோடு நீங்கள் உடன்பட்டு சமரச நிலையில் இயங்கினால், மேலும் உங்களுடைய அந்த மனமானது கட்டுப்பாடு அல்லது ஒரு குழப்பத்தை பெற்றாலும் கூட நீங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு ஒரு முத்திரையை குத்தும்.
கன்னி ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கன்னியா ராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்று ஒரு துணிச்சல் மிகுந்த நாளாக இருக்கிறது. உடன் பிறந்தவர்களுடைய சகாயம் இருக்கிறது. மேலும் உங்களுடைய துணைவி அல்லது மனைவியோடு நீங்கள் தர்க்கம் செய்வதை தவிர்த்து இன்று உங்கள் வியாபாரத்திலே கவனத்தை செலுத்துகின்ற இந்த நாளிலே ஆவேசம், ஆத்திரம், கோபத்திற்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் பொன்னான நாள் இது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு. துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை தெரிவதற்கு முன்பு இதில் உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 எப்பொழுதும் கவர்ச்சியாக பேசி கவர்ச்சியான உடைகளை அணிந்து பிறரை கவருகின்றதிலே, பிறர் மனதை புரிந்து கொண்டு செயல்படுகிறதிலே, பிறரை எடை போட்டு அனுசரித்து செல்வதிலே, வியாபாரம் செய்வதிலே இந்த துலாம் ராசிக்காரர்களை யாராலும் மிஞ்ச முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்றால், சற்று குழப்பத்தோடு மாலை பொழுது வரை இருக்கின்ற நீங்கள் திடீர் என்று ஒரு தைரியம், திடீர் என்று ஒரு ஆதரவு, திடீர் என்று உடன் பிறந்தவர்கள் மனம் மாறி உங்களுக்கு உதவி செய்ய வருகின்ற திருநாள், பொன்னாள் இந்நாள். விருச்சிக ராசியினுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காலை பொழுது, மதியம் பொழுது மங்கலாக இருந்தாலும் கூட மாலை பொழுதிலே திடீரென்று ஒரு தைரியம் வந்து இதுவரையிலே சகோதர உறவிலே ஒரு விரிசல் இருந்தது, இப்போது ஒற்றுமை உணர்வு உண்டாகி அவர்களுடைய ஆதரவு கரம் உங்களை நோக்கி இயங்கும். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்பதில் மறுப்பதற்கு இல்லை. தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அன்னையினுடைய உறவிலே விரிசல் வரக்கூடாது, வீடு செப்பனிடுகின்ற வகையிலே அதிலே கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய அளவிலே வீட்டில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்க நீங்கள் அமைதி காத்தல் நலம். மேலும் உங்களுக்கு பிள்ளைகளால் ஆதரவானது இன்றைய தினத்தில் இருந்து கூடிக்கொண்டிருக்கும் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் சேர்ந்தவர்கள் மறுக்கலாக. மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4,
அவிட்டம் 1, 2 என்ற 9 பாதங்களை உள்ளடங்கிய மகர ராசிக்கு நிகர ராசி யாரும் இல்லை. இந்த ராசியை சார்ந்தவர்கள் சாதனை செய்து சோதனைகளை வெல்லக்கூடியவர்கள். வேதனையை அடைந்தாலும் கூட அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்று இன்றைய தினம் இவர்களுக்கு தைரியமானதும் அதிர்ஷ்டமானதும் கண்ணை மூடிக்கொண்டு வேலை செய்யும். ஆகையால் வருகின்ற பொன்னான வாய்ப்புகளை தட்டாமல் தவற விடாமல் இந்த மகர ராசியை சார்ந்தவர்கள் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும். கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இதிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கும்பராசிக்காரர்களே, இன்றைய தினம் நீங்கள் வார்த்தையில் கவனமாக இருந்தால் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். வீட்டிலே உறவிலே மனைவியோடு விரிசல் வரக்கூடாது. மேல் அதிகாரியுடைய தொடர்பிலே கவனிப்பு இருக்க வேண்டும். வார்த்தைகள் தான் நமக்கு வெற்றி தருகிறது என்பதை கவனித்து கொண்டால் இன்றைய நாள் நிச்சயமாக இனிப்பாக இருக்கும், கசப்பாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது பூரட்டாதி 4, உத்தரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4. இந்த மீன ராசிக்காரர்கள் பக்தியே சக்தி என்று கூறுபவர்கள். எப்பொழுதும் சமரசமான வாழ்க்கையை வாழ துடிப்பவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்றால், இதுவரையிலே உழைத்த அந்த உழைப்புக்கு வெற்றி தருகின்ற, வெற்றியை தர ஆரம்பிக்கின்ற நாளாக இது இருக்கும். உங்களுடைய நோய்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். மருந்துக்கு கட்டுப்படுகின்ற அளவிலே பீரியாடிக்கல் செக்கப் என்று சொல்வார்களே, அதுபோல இரத்த சம்பந்தப்பட்ட நோய்களை கண்காணித்து அதை எப்பொழுதும் அடக்கத்திலே வைக்க வேண்டும். அதை செய்தால் இன்றைய நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக இருக்கும். இதுவரையிலே பொது பலனை பார்த்த நாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே கோச்சாரத்திற்கு 30% பலன் என்றால் தசா புத்திக்கு 70% பலன். உங்களுடைய ஜோதிட ரீதியான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து என்னை ஒரு முறை சந்தித்து சிந்தித்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.